பாக்யாவோட ஹோட்டலில் இனியா, பாக்யா, செல்வி 3 பேரும் உட்காந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பாக்யா இனியா கிட்ட திரும்பவும் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இனியா, எனக்கு இந்த சின்ன ஹோட்டலே போதும், இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லு, மற்றபடி அந்த காம்படிஷனில் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நேரம் ஆகிடும், 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. பாக்யா வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரிக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா, வேலைக்காரி சமைச்சதை சாப்பிட்டு நாக்கே செத்து போயிடுச்சு பாக்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்யா இனிமே நானே சமைக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கோபி அங்கே வருவார். ஈஸ்வரிக்காக மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஈஸ்வரி என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு கோபி இப்போ வாங்கினேன், நாளை கழிச்சு வாங்கிக்கலாம்ல, இன்னும் 2 நாள் வரைக்கும் மாத்திரை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும்மா பரவாயில்ல, முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லதானம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாக்யா கிட்ட அம்மாவை இந்த முறை ஹெல்த் செக்அப் போகும்போது நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது கோபி பாக்யா கிட்ட, பாக்யா உங்க அம்மா எப்படி இருக்காங்க, உங்க அண்ணா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அந்த பசங்கள்லாம் என்ன படிக்கிறாங்க என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. உங்க அம்மா கிட்ட இன்னமும் டச்ல இருக்கியா பாக்யா அப்படின்னு கேட்பாரு. பாக்யாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா இது இவர் இப்படி விசாரிக்கிறாரே அப்படின்னு. பாக்யா கோபி கிட்ட எல்லாருமே நல்லா இருக்காங்க, எங்க அண்ணா பையன் இந்த வருஷம் தான் 12th படிக்கிறான், 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போகிறான் அப்படின்னு சொன்னதும் கோபி ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேட்க சொல்லுங்க பாக்யா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கோபி கிளம்பி போயிடுவார். கிளம்பி போனதுக்கப்புறமா ஈஸ்வரி பாக்யா கிட்ட, பாத்தியா பாக்யா உங்கள் வீட்டை பற்றியெல்லாம் எவ்வளோ நல்லா விசாரிக்கிறான்னு, கோபி மாறிட்டான்னு சொன்னால் நீ தான் நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்யா, மாறிட்டாருன்னா நல்ல விஷயம் தானே அத்தை, அவருக்கு நல்லதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் போயிடுவாங்க. இனியாவுக்கு ஃபோன் பண்ணி, இனியா வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இனியாவும் நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா, என்ன பண்ணுறேன் எதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பாக்யா இனியா கிட்ட, இன்னைக்கு வானிலை அறிக்கையில் ஏதாச்சும் மழை வரும்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இனியா சிரிப்பாங்க, ஏம்மா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்லை உங்கள் அப்பா ஒரு விஷயம் பண்ணிட்டு போனார், எங்கள் அம்மாவை பற்றி எங்கள் அண்ணாவை பற்றி எங்கள் அண்ணா வீட்டை பற்றி எல்லாம் கேட்டார், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்மா, நான் தான் காலையில் அப்பா கிட்ட பேசும்போது அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தால் நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது மதிக்கிறதே கிடையாதுன்னு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்படி பேசினதுனால அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணாருமா, ஆனால் உங்ககிட்ட வந்து கேட்பாருன்னெலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா மாறிட்டாருமா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே சுதாகர் நிதிஷ் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்கும். இனியா ஃபோன் மூலமாக அம்மாவுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருதுமா, நான் அப்புறமா பேசுகிறேன்னு கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு கீழே போய் ஸ்டெப்ஸ் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை சுதாகரும் சந்திரிகாவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் நிதிஷை, ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணிட்டு வர்ற, டெய்லி இதே வேலையாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது சுதாகர் சந்திரிகா கிட்ட, உன் பையனை ஒழுங்காக இருக்க சொல்லு, ஒழுங்கா திருந்தி வாழ்ற வழியை பார்க்க சொல்லு சந்திரிகா, 24 மணி நேரமும் இவனையே பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. நிதிஷ் அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்ததுனால அவரால் நிதானமாக இருக்க முடியாது. சுதாகர் சந்திரிகா கிட்ட, எல்லாமே ஒன்னால தான், நீயும் உன் பையனும் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கஷ்டகாலமே ஆரம்பிச்சது அப்படின்னு திட்டுவார். சந்திரிகா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நானும் என் பையனும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் உங்களை தேடி வந்தோமா, எங்ககிட்ட இல்லாத சொத்தா, எங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இடையிலேயே சந்திரிகா சுதாகர் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெதுவாக பேசுங்க, இனியா வீட்டில் தான் இருக்கா, அவளுக்கு கேட்டுரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டயத்துலையும் இனியா கீழே தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அவளை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ தான் பார்ப்பாங்க பின்னாடி இனியா நின்றுக்கிட்டு இருக்கிறத. வாய் இனியா எப்போ வந்த அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தான் அங்கிள் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நிதிஷ் இங்கேயே கீழேயே தூங்கட்டும், நீ மேலே போய் படுத்துக்கோமா அப்படின்னு சுதாகர் சொல்லிடுவாரு. நிதிஷை படுக்க வச்சுட்டு சுதாகரும் சந்திரிகாவும் போனதுக்கு அப்புறமா இனியா அந்த ரூம்குள்ள போயிட்டு, நிதிஷ் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நிதிஷ் அதுக்குள்ள இனியாவை தள்ளி விட்டுருவாரு. இனியாவுக்கு லேசா தலையில அடிபட்டுரும். அதுக்குள்ள சுதாகரும் சந்திரிகாவும் திரும்ப வந்துருவாங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் நிதிஷ் தள்ளி விட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இனியாவை சுதாகர் என்ன சொல்வாருன்னா, நீ மேலே போய் படுமா, நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, நீ போமா அப்படின்னு சொல்வாரு. இனியா வெளியில போயிடுவாங்க. ஆனா மாடிக்கு போயிருக்க மாட்டாங்க, வெளியில நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள சுதாகரும் சந்திரிகாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சந்திரிகா என்ன சொல்வாங்கன்னா, எல்லாமே உங்களால தாங்க,
உங்க சுயநலத்தினாலதான் இவன் இப்படி ஆனா. முதல்ல நல்லா தானே இருந்தான். உங்களுக்கு இனிய அம்மாவோட ஹோட்டல் தேவைப்பட்டது. அந்த ஹோட்டலை விலைக்கு கேட்டு பார்த்தீங்க. அவங்க அம்மா தரமாட்டேன்னு சொன்னதும் இனியாவை நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஹோட்டலை வாங்கிட்டீங்க. எல்லாமே முழுக்க முழுக்க உங்க சுயநலத்துக்காக நீங்க பண்றது. இவ்வளோ பெரிய செல்ஃபிஷா நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சந்திரிகா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, என்னோட சுயநலன் மட்டும் சொல்லாத, உன் பையனுக்கு யாராச்சும் பொண்ணு தரேன்னு சொன்னாங்களா? எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தோம் இவனுக்கு. இவன் ஹிஸ்டரிய தெரிஞ்சவங்க யாருமே இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. யாருமே பொண்ணு கொடுக்கறதுக்கு முன் வரல. எந்த பொண்ணும் கிடைக்கலன்னு தானே நான் கடைசியில இனியாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சுதாகர் சந்திரிகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வெளியில நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த இனியாவுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு எபிசோட பாக்குற எல்லாருக்குமே தலை சுத்த ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. கண்டிப்பா பாருங்க.